வணக்கம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த கேக் டிசைன் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் இன்றைக்கி நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு ட்ரைன்றதுனால ரொம்ப பெஸ்ட்டாலாம் வரலன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைமில் வந்துட்டு பிளான் பண்ணி சூப்பராக செஞ்சிடலாம். பட்டர் ஷீட் வந்து கேக்கோட சைஸ் அளந்துட்டு அதில் வந்து சைஸு ஹைட்டும் ரவுண்டும் அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மெல்ட் பண்ண சாக்லேட்டை இது போல் ரிங்காக சுற்றி எடுத்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட் எடுத்து கேக்கில் சைடில் இது போல் ஒட்டினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பராக ஈவனாக கேக்கில் ஒட்டி அழகாக வந்துருச்சு பாருங்களேன். பார்க்கும்போதே தெரியுதுங்களா, அழகாக நாங்கள் எதுவுமே செய்யலை, சும்மா ஜஸ்ட்டு கையில் பிடிச்சிருந்தோம். டேர்ன் டேபிள் திருப்பின உடனே நல்லா கரெக்டாக பக்குவமாக உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேக்கோட சாக்லேட் எல்லாம் ஒட்டிக்குது. ஏன்னா கேக் வந்து கூலிங்கில் இருக்குது இல்லையா, உடனே நல்லா ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் எடுத்தோம் அப்படின்னா நிறைய சாக்லேட் உடையில குட்டி குட்டியாக அங்கங்கே உடஞ்சிருந்தது. இதுதான் நான் செய்கிற ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ஒட்டி எடுத்துட்டோம். நல்லா இருக்கான்லாம் தெரியாது, ஃபஸ்ட்டு ட்ரை எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கணுன்ட்டு செஞ்சாச்சு. குட்டி பசங்க ஃபஸ்ட்டு எழுதி கற்றுப்பாங்களே, அது போல் இருக்குது சைடில் பார்க்க. அவ்வளோதான். மேலே ஒரு 4 கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் மோல்டு இருந்தது. அதில் குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதில் ஒரு 4-5 பூ மீதி இருந்த சாக்லேட் போட்டு எடுத்தாச்சு. நல்லா அழகாக வந்திருந்தது. இதை வந்து கேக்கில் அங்கங்கே ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கேக்லேயும் வச்சாச்சு. அவ்வளோதான். அங்கங்கே அந்த சாட்ஸ் அந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா, அந்த சாக்லேட்டு பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் பர்த்டே யாருக்கு பர்த்டேவோ அவங்களுடைய நேம் எழுதி, கஸ்டமருடைய நேம் எழுதி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.